கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த வேளையில் தெரிவித்துக் விசேஷமாக பிதாவாகிய தேவன் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலையில் அவருடைய நினைவு கூறுதல் ஒட்டி அந்த ஒரு பாடத்தை நம்ம ஒவ்வொரு வாரமும் மாலை பொழுதுல தியானித்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு கிருபை நமக்கு பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு வாரமும் நமக்கு கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கா. அதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் மீண்டும் ஒரு விசை நன்றிகளையும் சோதனைகளையும் மேறெடுத்துக் கொள்வோம். ஸோ இன்றைய தினத்துல நாம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்னவனமாக பஸ்கா ஆசரிப்பில் 3 வகுப்பார். ஸோ நாம இந்த நினைவு கூறுதல் ஒட்டி கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் அதிகபட்சம் ஒரு 20 டேஸ் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு 20 டேஸ்ல நம்ம சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கு. திடீர்னு நம்ம அதுக்குள்ள போய் அதை அனுசரிக்க போகும்போது நம்ம எந்த ஒரு மனநிலையில அனுசரிச்சிடக்கூடாது அப்படின்றது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அதே மாதிரி தான் இந்த வாரத்திலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த பஸ்கா ஆசரிப்பில் 3 வகுப்பார் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம சிந்திக்க இருக்கோம். நமக்கு தெரியும், சகோதர சகோதரிகளா சத்தியத்துக்குள்ள நம்ம ஒன்றா இந்த ஒரு ஆராதனையிலையும் தேவனுடைய மகிமையான ஒரு சத்திய பாடத்திலையும் எல்லாருமே ஒன்னா கூடி இந்த ஒரு தருணத்துல நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு தருணத்துக்கு நம்ம போய் அந்த நினைவு கூறுதலை நம்ம பங்காற்ற போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? அந்த ஒரு அனுசரிப்புல அந்த பாத்திரத்துல நம்ம கை வைக்கும் போது எல்லாருமே ஒரே எண்ணத்துல அதான் அனுபவம் எடுத்துப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பந்தியில நம்ம கை வைக்கும் போது எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரே மனநிலையில கை வைப்பாங்களா? வைக்கணும். எல்லாரும் ஒரு மனநிலையில் இருப்பாங்கன்றது நாம மட்டும் சொல்லல, வேதமும் அப்படிதான் சொல்லுது. ஆதார வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நமக்கு தெரியும் இல்லைங்களா, பஸ்கான்றது நேரடியா நமக்கு கொடுக்கப்படல. நாம இதை ஏன் அனுசரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நினைவு கூறும் வண்ணமாக இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதையே தான் கிறிஸ்துவும் சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, 27. எப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். ஸோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா சகோதர சகோதரிகளும் ஒன்று போலதான் இது ஆசரிக்கணும். நான் வரும் அளவும் இதை நீங்க நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை இது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். ஆனாலும் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபாத்திரமா கூட சிலர் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களாம். சோ 1 கொரிந்தியர் 28ஆம் வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண அப்படின்னா அநேகர் கூட இந்த ஒரு பந்தியில கலந்துக்கிட்டாலும் தன்னைத்தானே நிதானித்து சோதித்து அறிந்து இந்த ஒரு பாத்திரத்துல பானம் பண்ண கடவன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல அடுத்த வசனம் வாசிக்கலாம். எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். சோ இந்த ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பாத்திரமா தான் நம்ம அனுசரிக்கணும் அப்படின்றது கிறிஸ்துவோடைய விருப்பமாவும் இருக்கு, தேவனுடைய அழைப்பாவும் இருக்கு. ஆனா இங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபாத்திரமா இந்த ஒரு பாத்திரத்துல நம்ம கை வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா நம்ம உடன்படிக்கை பண்ணதுல இருந்து இன்றைய தினத்து வரைக்கும் நம்ம ஒரு சபையா கூடி சகோதர சகோதரிகளா தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அவரை ஆராதிச்சுட்டு தொடர்ந்து அவரை தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், வணங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வருஷத்துல ஒரு நாள் மட்டும் இதை நம்ம பண்ணக்கூடிய ஒரு நாள்ல இதை நம்ம அநேகர் இருந்தாலும் சிலர் மட்டும்தான் பாத்திரவான்களா அந்த பந்தியில அனுசரிப்பாங்களாம். சிலர் அநேகர் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அபாத்திரமா கை வைப்பாங்களாம். ஸோ இது யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தேவனுக்கு தெரியும். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா வந்துட்டு இருக்கோம். இந்த பிரதர் வந்து சத்தியத்தில் பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க. இவர் நல்லா அந்த ஒரு தகுதியான ஒரு வாய்ப்புக்குள்ளே வந்துட்டாரு. இவர் நல்லபடியாக ஒரு அந்த பாத்திரத்தில் வந்து அனுசரிப்பார் அப்படின்னு ஒவ்வொரு சகோதர குறித்து நம்ம வந்து நமக்குள்ளே நம்ம நினச்சிக்கிட்டாலும், ஆனால் இருதயத்தை பார்க்குற தேவனுக்கு தெரியும் இல்லைங்களா, யார் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது. கடைசியாக சீசர்கள் கூட இந்த ஒரு, அதாவது முதல் முறையில இந்த ஒரு பஸ்கா ஆசரிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் வீட்டு அறையில கிறிஸ்துவ மூலயமா அனுசரிக்கப்பட்டுச்சு. அங்க கூட பார்த்தீங்கன்னா அதை குறித்து தான் ஒட்டி ஒரு நிழலும் பொருளுமாய் நம்ம பார்க்க போறோம். அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனங்கள். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஸோ இது வந்து அபாத்திரமா கை வைக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேகர். ஸோ அப்போ பாத்திரமா கை வைக்கிறது யாரு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர். இன்னைக்கு சகோதர சகோதரிகள் அநேக பேர் நம்ம எக்லிஷாவுக்கு வந்து இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்து நம்ம இருந்தாலுமே இதுல உண்மையா அனுசரிக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான். அது யாரு அப்படின்றத யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாமே தேவன் தான் அறிந்திருக்கிறார். அவங்கவுங்கள நிதானிச்சு பார்க்கணும். ஒருவேளை அபாத்திரமா நம்ம கை வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாதிக்கு தள்ளப்படுவாங்களாம், நித்திரை அதாவது மரணத்துக்கு கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம இதை பார்க்க போறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த ஒரு சிச்சுவேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே பஸ்கா அந்த ஒரு நாள் வந்துருச்சு. இது இயேசு கிறிஸ்து வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து நாங்கள் ஒரு இந்த ஒரு பஸ்கா பண்டிகையை நம்ம எங்கே ஆயத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சீசர்கள் எல்லாம் கிறிஸ்து கிட்ட கேட்கும்போது கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் போய் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த மேல் வீட்டு அறை அப்படின்ற ஒரு பாடத்தில் அது தெளிவாக இருக்கும். இதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு டீப்பாக போக தேவையில்ல, மேலோட்டமாக என்னன்றது மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுவேன். அப்போ கிறிஸ்து வந்து சீசர்களை நோக்கி நீங்கள் போய் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, வாசிக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறது என்று கேட்டார்கள். யார் வந்து கேட்டாங்க? சீஷர்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எத்தனை பேர் வந்து கேட்டாங்க அப்படின்றது நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது பன்னிருவரோடு கூட அவர் பந்தி இருந்தார். ஸோ நமக்கு தெரியும் இல்லைங்களா, பஸ்கா ஆசரிக்கிறாங்க அப்படின்னும் போது அங்க யார் தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ பின்பற்றக்கூடிய அந்த 12 பேர், அது 11 பேர் அங்க இருக்காங்க. கிறிஸ்துவ சேர்த்து எல்லாருமே அங்க இருக்கும்போது இதெல்லாமே ரெடி பண்ணி அந்த ஒரு மேல் வீட்டு அறையில போயிட்டு இதை அனுசரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, யார்கிட்ட இந்த ஒரு இடத்த ஆயுதம் பண்ணி சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசர்கள் கிட்டன்றது மாதிரி முன்னாடி வசனம் இருக்கு. நல்லா கொஞ்சம் இன்டீரியரா உள்ள போயிட்டு பார்த்தோமா அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போக அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். ஸோ வசனம் நல்லா கவனிச்சிங்களா, உங்களுக்கே தெரியும். அவர் தம்முடைய சீசர்களில் 2 பேரை நோக்கி, முன்னாடி சொல்லப்பட்ட வசனம் சீசர்கள் அப்படின்னு பொதுவா சொல்லிடுச்சு. இப்போ அந்த 2 பேர் அப்படின்றது மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. யார் அந்த 2 பேர்? ஸோ இவங்க 2 பேர் தான் அந்த ஒரு ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு இடத்த வந்து ரெடி பண்ண போறாங்க. ஸோ அடுத்த வசனம் லூக்கா 22 யாரு அப்படின்றத வசனத்தோட நம்ம சொல்லிடலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை தமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். ஸோ ஆயத்தம் பண்ணி அந்த ஒரு இடத்துல போயிட்டு புசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ரெடி ஆகுது. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூடி ஒன்றா அனுசரிக்கிறாங்க. ஸோ இதுதான் முதலும் கடைசியுமா அவங்களுக்கு, ஆமா தானே? ஸோ இந்த இடத்துல விசேஷமா அதாவது ஒரு 3 கேரக்டர் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுடைய தலைப்பே என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் 3 வகுப்பார். அப்போ இந்த ஒரு 3 கேரக்டர்னும் போது அந்த 3 வகுப்பார் அப்படின்னும் போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கிறிஸ்து அதுல யாரு உண்மையை அனுசரிச்சாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? எக்ஸப்டட் கிறிஸ்துவ தவிர மீதி எல்லாம் எந்த மனநிலையில அனுசரிச்சாங்க அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 3 பேரை குறிச்சு தான். முன்னாடியே நான் சொல்லிடுறேன், சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிக்கலாம். 1 யோவான், பேதுரு, யூதாஸ். ஆக்சுவலா இந்த பேதுருன்றவர் தான் முதல்ல வந்திருக்கணும். ஏன் நான் யோவான் அப்படின்றத வச்சிருக்கேன்னா இந்த பாடத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு புரியும். சோ யாருன்னு தெரியுதுங்களா? இவர் இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். வசனம் வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். சோ புரியுதுங்களா? இவரே இவரை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் வந்து கிறிஸ்துவுக்கு ரொம்ப அன்பாயிருக்கேன் அப்படின்னு. தெரியும் இல்லைங்களா? நிறைய வசனம் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். யோவான் வந்து கிறிஸ்துவனுடைய மார்பில வந்து சாய்ந்து கூடிய ஒரு தருணத்துல இருக்கேன் அப்படின்றதெல்லாம் இவரை ரெப்ரசென்ட் பண்றாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிக்சர் ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா? இருக்கிற சீசர்கள்லயே இவர் தான் வந்து இளைய, ஒரு மாதிரி யங்கஸ்டா இருந்தாரு. ஸோ அதனால வந்து கிறிஸ்துவுக்கு இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிங் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இவர் தான் வந்து தன்னை ரெப்ரசென்ட் பண்ணி அறிமுகப்படுத்துறாரு. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேச்சடையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அடுத்த வசனம் வாசிங்க. 35 மார்க் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்பொழுது செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். ஸோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பஸ்கா ஆசரிக்கும் போது ஒரு வேண்டுதல் ஒண்ணு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து அந்த பஸ்கா அனுசரிச்சதுக்கு அப்புறம் ஒரு அன்பின் நிமித்தமா கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மகிமையில வருவீங்க இல்லைங்களா? அப்ப அந்த மகிமைக்குரிய ஒரு ஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் நாங்க வந்து வர்றதுக்கு விருப்பப்படுறோம். எங்கள்ல யார் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கொஸ்டின் வைக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 36ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். இந்த வசனம் நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப கிறிஸ்து கேட்கிறாரு, என்ன நீங்க என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்ப அவங்க சொல்றாங்க, மகிமையில வர்றதுக்கு, மகிமைக்குரிய அந்த ஒரு தருணத்தில் இருக்கும்போது உங்களுடைய வலது பாரத்திலும் இடது பாரத்திலும் எங்கள்ல யாராவது இருக்கக்கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. வசனம் கூட வாசிச்சிடலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பட்சத்திலும் ஒருவன் உமது இடது பட்சத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். ஸோ கேட்குறாங்க, நாங்கள் வந்து நீங்கள் மகிமையில் வரும்போது உங்கள் பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒரு ஆளும் இடது பக்கத்தில் ஒரு ஆளும் நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அருள் செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது யார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கேட்குறாங்க? ரெண்டு பேரும் கேட்குறாங்க. ஆனால் பட் இதில் வந்து நம்ம யார் மெயினாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான். ஏன் யோவானை பார்க்குறோம்? இருக்கிறதுலே கடைசியா மன்னிக்கப்பட்ட சீசர் யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் யாருக்கு அடையாளமா இருக்காரு? ஏன்னா கதாபாத்திரங்கள் இதுல இந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன அந்த 3 வகுப்பாருன்றத பார்த்திருக்கீங்க இல்லையா? 3 கேரக்டர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 3 கேரக்டர்லும் 3 மனநிலையில சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அப்போ யோவான் வகுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா பாத அங்கம். அதாவது கடைசியா அவர் மரிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பின்னாடி ஒவ்வொரு சீசர்களும் எடுத்து நம்ம இங்க வந்து பாக்குறதுக்கும் இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஒரு வாய்ப்பை வந்து அவங்க மூலியமா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ யோவானை குறிச்சு அவர் கல்வாரியில மரிக்கும் போது கூட ஒரு விஷயத்த வந்து அழுத்தமா சொல்லிட்டு போவார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இந்த பிக்சர் பார்த்து சொல்லுங்க போவோம். ஏன் அதை யோவான்கிட்ட தான் விடணும்? யோவான் ஒரு விஷயத்த சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? என்ன சொன்னார்?
கிறிஸ்துவின் யார் இவரு? யோவான் தன்னை எப்படி அறிமுகப்படுத்தினாரு? சோ அன்பான சீசன் அப்படின்றது அடிக்கடி வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதன் நிமித்தமாக இவர் மரிக்கும் போது கூட இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து பாதுகாப்பா பாத்துக்கீங்க. அதெல்லாம் நமக்கு ரெக்கார்ட்ல இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ அப்படி சொல்லிட்டு யோவான்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்துடுறாரு. காரணம் என்னன்னா, இவங்க வந்து எந்த ஒரு இடர்வு, அதாவது கிறிஸ்துவோட அந்த சிலுவை பரிந்தம் வரைக்குமே கூடவே இருந்தது யாரு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் தான். ஸோ அப்ப அதிலே தெரியும் இல்லைங்களா, அப்போ இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க வந்து பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்து கருதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான்ட்ட தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த கேரக்டர்ல ஒருத்தவங்க அடிஷ்னலா வராங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது 3 பேர் தான். அடிஷ்னலா ஒரு ஆள் வராங்க, மரியா. ஸோ இவங்க தாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இவங்க எந்த தாய் எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? அப்படியா? சரி, இதை பார்த்து சொல்லுங்க. இல்லம்மா, வசனம் கிறிஸ்து எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அதாவது தேவனுடைய வார்த்தையும் அவருடைய சத்தியத்தையும் கேட்டு நடக்கிறவங்களே என்னுடைய தாயும் சகோதரமாய் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு அடையாளமா தான் பைபிளை நான் முன்னாடி வச்சிருக்கேன். ஸோ வசனம் கூட வாசிச்சிடலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். அப்போ அங்க மரியாள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா நம்ம வந்து தாயின்னு எடுத்துக்காம அந்த கிறிஸ்து வந்து எந்த ஒரு மனநிலையில சொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு அப்படி இருக்காங்க அப்படின்னு. இதுவே மார்க்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்றதை இன்னும் டீப்பா கொஞ்சம் வாசிக்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. அங்க வந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்க தான் என்னுடைய தாயும் என்ன சகோதரின்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, இவரு பிரசங்கம் பண்ணும் போது எல்லா இடத்துலயுமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே அதை கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள குறிச்சு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்கிற இவங்க தான் எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. இதை இன்னமும் ஆழமா புரிஞ்சுக்கலாம்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 49. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. புரியுதுங்களா? டைரக்டா அங்க வந்து பொதுவா சொல்லப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் அவங்களுடைய வசனத்தை கேட்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. இங்க அந்த கேட்டு உண்மையா இருக்கிறவங்களை பார்த்து கை நீட்டி சொல்றாரு. யாரு? கிறிஸ்து சொல்றாரு. 12 சீசர்களை பார்த்து கை நீட்டி சொல்றாரு. என்னன்னா, இவங்க தான் என்னுடைய தாயும் சகோதரமா இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 50ஆவது வசனம் வாசிங்க. 50ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். முதல்ல எல்லாருக்கும் 19வா சொல்லிட்டாரு. இவங்க தான் வசனத்தை கேட்கிறவங்க தான் தாயும் சகோதரியும். இப்போ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் ஆகி இப்ப யாருக்கு ஃபைனலா வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள்ல வந்து ஃபைனலா நிக்குது. அந்த 12 பேர் தான் இருக்காங்க. அதுலயுமே அந்த 12 பேருடைய மனநிலை என்னவா இருந்துச்சு அப்படின்றது அந்த அனுசரிக்கும் போது தேவன் கண்டிப்பா அதை பார்ப்பார் இல்லைங்களா? சோ யோவான் சபைக்கு அடையாளமா அந்த ஒரு காரியத்தை பண்ணாரு. கடைசி காலத்துல நாம இங்க இருக்கோம் அப்படின்னும் போது நாம கூட எப்படிதான் இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையா போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஓடிட்டு இருக்கோம். ஆனா தொடர்ந்து இந்த ஒரு பாடத்தை நம்ம ஏன் கேட்டுட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம மாம்சத்துல இருக்கிறதுனால நமக்கு இடரல் வந்து அபாத்திரமா அந்த ஒரு பாத்திரத்தை நம்ம போய் கை வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம எங்க போயிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க போயிடுவோம்? அது ஆக்கணிக்குள்ளாக்கிடுவோம். வியாதி வரும், சரீர பிரகாமம் வரும், இருதயத்திலும் சுத்தம் இருக்காது. இந்த மாதிரி கசப்பான ஒரு அது எப்படின்னே சொல்ல முடியாத ஒரு தருணத்துக்கு போயிடுவோம். ஸோ முதல் வந்து கரெக்டா அனுசரிச்சு முடிச்சிட்டாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான். ஸோ ரெண்டாவது யாரு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுரு. ஸோ இந்த மாதிரியும் சில வகுப்பார் வந்து சபையில இருப்பாங்களாம். வசனம் வாசிச்சு ஆரம்பிச்சிடலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களான முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன். இங்க வசனமே அவர் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தினவன். முந்தினவன்னா எதுக்கெல்லாம் முந்தினவன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முந்தினவன். நீங்க தான் வந்து தேவனுடைய குமாரன் சொல்லி சொன்னதும் இவர் தான் மறுதலிக்க செய்யவதும் இவர் தான். எல்லாரும் உன்னை விட்டு இடரல் அடைஞ்சாலும் நான் வந்து இடரல் அடைய மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இவர் தான். ஸோ நமக்கு பேதுரு குறித்து அநேக காரியங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம எல்லாமே ஷார்ட்டாக தான் பார்க்க போறோம் இந்த ஒரு பாடத்துல. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல பாடம் முடிச்சிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா. அதுக்கு அடுத்து நமக்கு தேவையில்லை. ஸோ பேதுரு என்னவா ஒரு மனநிலையில அனுசரிச்சாரு அப்படின்றத நம்ம புரிச்சுக்கலாம். ஷார்ட்டா சொல்றேன். இவரு தேவனுடைய பந்தியில அனுசரிக்கிறாரு. அனுசரிச்சதுக்கு அப்புறம் இடரல் ஆகுது. அதாவது பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு முன்னாடியும் கஷ்டம் நமக்கு வருது, அனுசரிச்சதுக்கு அப்புறமும் கஷ்டம் வருது. ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு முன்மாதிரியா இருந்த கிறிஸ்து அதை அனுசரிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்த சீசர்கள் எல்லாமே சதறி போயிடுறாங்க. ஸோ பேதுரு கூட பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு, விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியம் பண்றாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா, சகோதர சகோதரிகளா நம்ம வந்து ஒன்னா ஒரே ஐக்கியத்துல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இடரல் வந்துச்சுன்னா நாமளும் என்ன ஆயிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடறி போறதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்கு. போகும்போது என்ன பண்ணுவோம்னா, எப்படி பேதுரு வந்து கிறிஸ்துவை கஷ்டப்படுத்தினாரோ அதே மாதிரி தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் நாம் வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். தள்ளப்பட்டாலும் பேதுரு வந்து அங்க என்ன பட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் கசந்து அழுது தேவன்கிட்ட மன்றாடி அந்த ஒரு பாவ மன்னிப்பை வாங்கி என்ன பண்ணிட்டாருன்னா, திருப்பி அவருடைய வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது யாருக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு அடையாளம்னா திரள் கூட்டம். ஸோ அடுத்ததான் ஒரு கேரக்டர் நம்ம பார்க்க போறோம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதாஸ். இவருமே இந்த 3 பேர் தான் விசேஷமானவங்க. ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கானானியன் ஆகிய சீமோன் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியோத் என்பவர். அதாவது யூதாஸ் தான் ஒரு பேரு. ஸ்காரியோத் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு ஊர். அதை சேர்த்து யூதாஸ் காரியோத். அந்த ஸ்காரியோத் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெக்கடானவங்க. எப்படி சொல்லலாம்னா, இந்த தீவிரவாதிகள்லாம் இருக்காங்களே அந்த மாதிரி அவங்க நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரி அராத்தா இருப்பாங்க. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க வந்து விரைவிலேயே இவங்களுடைய கேரக்டர், நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதாஸ்குள்ள ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு. நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த கால் கழுவு பிரச்சனை வரும்போதே பேதுரு வந்து சொல்லுவார்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உங்கள ஒரு ஆள் வந்து என்னை காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா, பேதுருக்கு வந்து என்ன யாருன்னு கேட்டு சொல்லு, இந்த மாதிரி கேட்பாரு இல்லைங்களா. அப்போ அவருக்கு தெரியும் இல்லைங்களா, யாருன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், ஈவன் கிறிஸ்துவுக்கு தெரியும், ஆனா மத்த யாருக்கும் தெரியாது. அப்ப யாரு காட்டி கொடுப்பாங்க அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். இவரை குறிச்சு வசனம் வேதமே என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபின் சகோதரன் ஆகிய யூதா துரோகியான யூதாஸ் கரியோத் என்பவர்களே. சோ ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதுவே யோவான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யோவான் 13:12 வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் கரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பந்தி அனுசரிச்சுட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்னன்னா, நம்ம முன்னாடி நிறைய சப்ஜெக்ட்ல தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். மரியாள் வீட்டுக்கு போயிட்டு அந்த தைலத்தை வந்து பாதத்துல ஊத்தி தன்னுடைய தலைமயிரால வந்து துடைக்கும் போது கூட அங்க என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆயிடும்னா, இது ஏன் வந்து வேஸ்ட் பண்றீங்க, இது வந்து 30 ராத்தலுக்கு வித்து இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு வந்து, அவளை நீ திட்டாத, அவ வந்து
என்னுடைய இறுதிக்கு ஒரு காரியத்துக்காக அதை வச்சிருக்க வேண்டியது இருந்தது. அதை இப்போ பண்றா, அறியாம பண்றா, அவளை விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் வந்துருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பேதுரு வந்து மறுதளிச்சு அநேக காரியங்கள் பண்ணும்போது அப்பால போ சாத்தானேன்னு சொல்லும் போது கூட பேதுருக்கு வந்து கோபம் வரல. ஆனா இவருக்கு எப்படி வருது அப்படின்னா, ஏன்னா இந்த ஊருடைய சுபாவமே என்ன அப்படின்னா, ஸ்காரியோத் அப்படின்ற ஒரு பட்டணம், அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே எப்படிதான் இருப்பாங்கன்னா, யாருக்கும் அடிபணிஞ்சு இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நாங்க இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரக்கடா தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு குணாதிசயம் இங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே யூதாஸ்க்கு இருந்தது. ஸோ அதுதான் இங்க வெளிப்படுது. வாசிக்கலாம் பிரதர். மத்திய 26 16 அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ வந்து நம்ம காட்டி கொடுக்கலாம். இவர் காட்டி கொடுக்கும்போது என்ன ஒரு மனநிலையில இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பான எண்ணத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பான எண்ணம்லாம் இல்லை. ஏன்னா தேவனுடைய திட்டத்தின்படி ஒருத்தவங்க வந்து காட்டி கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. ஆனா இவரு தன்னுடைய அறியாமையினால சில விஷயங்கள் மாத்தி பண்ணதுனால மொத்தமே அவரே என்ன தவளை தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்குன்ற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை காட்டிலும் பேதுருலாம் அநேக பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ஏன்னா சத்தியத்தையே பண்ணிட்டு காட்டி கொடுத்துட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இவர் தான் சொல்லி போய் முத்தம் தானே காமிச்சாரு. முத்தம் கொடுத்து இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எங்கனாவது தப்பா தெரியுதுங்களா? தேவனுடைய நீதியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை காட்டி கொடுக்கணும் அப்படின்றதுதான். வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22:4 அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். இது ஏன் இவர் போய் அந்த ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இவருக்கு வந்து மணி மைண்டட், அதாவது காசு தேவை. அதே சமயம் கிறிஸ்து வந்து ஒரு மாதிரி நம்மளை பேசிட்டாரு. அதனால அந்த ஒரு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிட்டு இவர் காட்டி கொடுக்க போகும்போது நமக்கு தெரியும் இல்லைங்களா, கிறிஸ்து வந்து ஒரு இடத்துல மலை மேல கொண்டு போய் நிப்பாட்டி கீழே தள்ளுறன்னும் போது அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருவாரு. பந்தி அனுசரிக்கிற இடத்துலயும் கூட்டு போய் சாப்பாடு கொடுக்கும்போது அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, நம்ம ரோமன் அந்த இவங்க கிட்ட கவர்மெண்ட் கிட்ட இவங்களை பிடிச்சி கொடுத்துட்டா கிறிஸ்து வந்து தப்பிச்சு வந்துருவாரு அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இவர் போய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டி கொடுக்குறாரு. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26:14 அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. மத்தேயு 27:3 அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனசாவப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ காட்டி கொடுத்து அவர் வந்து தப்பிச்சு வந்துருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இவர் போய் காட்டி கொடுத்தாரு. ஆனா அங்க வந்து கிறிஸ்துவ வந்து சிலுவையில் அறையணும், சாகடிக்கணும்னு சொன்ன உடனே இவருக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம வந்து தப்பா ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காசை எடுத்துட்டு போய் திருப்பி கொடுத்தாவது அவங்க விட்டுருவாங்களா அப்படின்றதுக்காகவும் இவர் போய் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாரு. எப்படியாவது இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வந்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவருக்கு இவரே தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் இவர் ஒரு கருவியா பயன்படுத்தினாரு. பேதுருவை காட்டிலும் இவர் வந்து பெரிய ஒரு பாவம்லாம் பண்ணல. பேதுரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அதாவது நமக்கு தெரியும் இல்லைங்களா, உறுதி கொடுக்குறாரு இல்லைங்களா, எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு நம்பிக்கை வந்துடும் இல்லைங்களா. திடீர்னு அந்த ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவரே தேவன் வந்து மன்னிச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறியாம நான் வந்து பண்ணிட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. ஏன்னா முன்னாடி நிறைய விஷயங்கள்ல வந்து எல்லாருமே மன்னிப்பு வந்து தேவன்கிட்ட இருக்கு அப்படின்றது வந்து இவருக்கு தெரியுது. ஆனா பட் அந்த டைம்ல வந்து என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயாதீனம் வந்துருச்சு, யோசிக்க முடியல. அப்போ இவருக்கு நம்ம காட்டி கொடுத்தது நாம தான் ஒரு காரணமாயிட்டோம். அதனால நம்ம இவரை விட்டு விலகிடணும்ன்றதை தாண்டி இறந்துடணும். இவர் மூஞ்சில நம்ம எப்படி போய் சிலர்லாம் அநேகமா அந்த மாதிரி தான் ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. இப்போ சபையில பாத்தீங்கன்னா ஒரு சகோதரருக்கு தெரிஞ்சோ தெரியாமோ ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா
பெருசா கொலை குத்தலாம் கிடையாது. சரீர பிரகாரத்துல எல்லாருக்குமே ஈவனா எல்லாருமே பண்றதுதான். அப்படி இருக்கும்போது பண்ணிட்டேன்னும் போது அதை போய் நம்ம அவங்க கிட்ட மன்னிக்கிறதும் மன்னிக்காதும் அது அவங்களுடைய விருப்பம். ஆனா நாம என்ன பண்ணணும்னா, நாம செஞ்ச தப்புக்கு நம்ம போய் மன்னிப்பு கேட்கும் போது அவங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காம போறது அது அவங்கவுங்க விருப்பம். நாம போய் கேட்கல, அந்த மாதிரி ஒரு மனநிலை நாம எப்படி அவங்க மூஞ்சில போய் முழிக்கிறது, புரியுதுங்களா? அந்த ஒரு மனநிலை தான் யூதாஸ் காரியத்துக்கு போயிட்டு கிறிஸ்து கிட்ட நாம எப்படி நிக்கிறது, கூடவே இருந்துட்டு எல்லா காரியத்திலும் நாம முதன்மையா, அதாவது அந்த ஒரு காணிக்கை வாங்கி அந்த அக்கோர்டன்ஸ் அட்மினா அவங்கதான் அந்த ஒரு தருணத்துல இருந்து இவ்வளவு ஒரு பாதுகாப்பு கொடுத்து நம்மளை பார்த்துட்டு வந்ததுல நாமளே காட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க. மத்தேயு 26:24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தான் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டி கொடுக்கறதுன்றது பிதாவுடைய சித்தம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கறவனுக்கோ ஐயோ அப்படின்னு. ஐயோ அப்படின்னா இது காட்டி கொடுத்து இந்த ஒரு நிலைக்கு போயிட்டு நம்ம பிதா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா மன்னிப்புக்கு நிச்சயமா உண்டா இல்லைங்களா? உண்டு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாரு. அநேக முறை அநேக தடம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மாம்சமா செயல்பட்டுருவோம். ஏதாச்சும் ஒரு காரியத்துக்குள்ள நம்ம ஈடுபட்டு செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சத்திய பாடத்தையும் நம்ம கேட்கணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நமக்கு வந்து சமையல் கட்டில ஏதாவது ஒரு வேலையோ இல்லை மற்ற காரியத்திலோ வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு வார்த்தைக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால அந்த ஒரு சின்ன தப்பு கூட நமக்கு என்ன பெருசா, சப்ஜெக்ட் தானே போன்ல தானே இருக்கு, பின்னாடி பொறுமையா நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியம். அப்போ தேவனுடைய பாத்திரம், தேவனுடைய ஒரு காரியம் அப்படின்றது வந்து எப்பவுமே அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் படைச்ச தேவன், அவருடைய சத்திய வார்த்தை இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருந்தும், எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தும் யாருக்குமே கிடைக்காத நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது ஈஸியா கிடைக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, நம்ம வந்து அதை அசட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்னதான் நம்ம சத்தியத்துக்கு அதிகமா நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் இந்த ஒரு மாம்சீகம் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா அடிக்கடி வெளிப்படுது. தொடர்ந்து நாம வந்து ஜெபம் பண்ணி பேதுரு மாதிரி அந்த ஒரு, ஏன் யூதாஸ் காரியத்தை உதாரணத்துக்கு, ஏன் யூதாஸ் காரியத்தை வந்து 2ஆம் மரணத்துக்கு போனாரு? அவரு காட்டி கொடுத்து அவரே செத்ததுக்காகவா? அதனால போயிட்டாருங்களா? ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன், ஆனா எனக்குமே இதுல சரியா விளக்கம் புரியல. என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் தனிப்பட்ட கேள்வி, உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தேவனோட உடன்படிக்கை நல்மனசாட்சிப்படி நம்ம பண்ணியாச்சு, பண்ணி ஒரு பந்தியில அனுசரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு காலகட்டத்துல 12 சீசர்கள் பண்ணாங்க. பண்ணி ஒருத்தர் மட்டும் அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த வரம் வாங்காம இவர் மறைச்சிட்டாரு. ஈவன் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், இதை என்ன வேணா ட்விஸ்ட் இருக்கலாம். யூதாஸ் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை வாங்கி அந்த வாய்ப்புல இருந்து விலகினவங்களுக்கு தான் 2ஆம் மரணம். பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஒரு அபிஷேகத்தை இவங்க வாங்காததுக்கு முன்னாடி தானே, ஏன்னா அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு, ஈவன் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இறந்துட்டாரு. அப்போ இவரு குறிச்சு ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்து நமக்கு அதுதான் நானும் சொல்ல வரேன். ஒரு உதாரணமா தான் நம்ம எடுத்துக்கிறோமே யோசனை. இந்த ஒரு கேரக்டரை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முன்மாதிரியா நமக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா சாத்தியப்படாது. காரணம் என்ன? அப்போ இவங்க வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை குறிச்சு தேவன் என்ன வச்சிருக்காரு அப்படின்றது நாம வந்து மகிமையில போகும்போது கண்டிப்பா நமக்கு தெரியும். சோ அதை நம்ம தேவன்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வசனம் வாசிக்கலாம்.
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29-30 வசனம். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து வந்து எல்லாருக்குமே பொதுப்படியா தான் அன்பா இருந்தாரு. ஆனா அவர் கொடுத்த அன்பை சிலர் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, சிலர் வந்து பிடிச்சி விழுந்து திருப்பி பிடிச்சிக்கிட்டாங்க, சிலர் வந்து அதாவது எனக்கு அது எப்படி சொல்ல, அவங்க வந்து அதை பிரயோஜனப்படுத்திக்க தெரியாம அவங்களே அவங்களுடைய வழியை தேடிக்கிட்டு போயிட்டாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர். ஒன்று யோவான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கடைசி காலத்துல இந்த பாத அங்கமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அடையாளமா வாழ்ந்து முடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன். ஸோ நம்ம கடைசியா கிறிஸ்துவ போய் அந்த மகிமையில நம்ம போய் சேர போறோம்னா முதல் வாய்ப்பு யாருக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு தான். ஸோ சபைக்கு அடையாளமா தான் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகர் இருக்காங்க. ஒருவேளை அந்த சபையில இருந்து அடுத்த ஒரு வாய்ப்புக்கு நம்ம போறோம்னா நாமல்ல, அது அபாத்திரமா புசிக்கிறவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது ஒரு வாய்ப்புக்கு போவாங்க. எந்த வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம். திரள் கூட்டத்துக்கு அடையாளமா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. அதாவது அவரு திரள் கூட்டத்துல இல்லை, அடையாளம். சப்போஸ் சிலர்லாம் வந்து அவங்க பேதுரு வந்து திரள் கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்குவோம், அதுக்காக சொல்றேன். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அநேக முறை அவர் வந்து மறுதளிச்சாலும் உடன்படிக்கை, அதாவது சத்தியமே பண்ணிட்டு அது என்ன பண்ணிட்டாருன்னா வெடிந்து போயிட்டாலும் திருப்பி உடனே வந்து தேவன்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, மன்றாடி ஜெபம் பண்ணி அந்த ஒரு பாவத்தை வந்து தேவன் வந்து நீக்கி திருப்பியும் வந்து அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வந்துட்டாரு. ஆனா யூதாஸ் காரியத்தை எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கிறிஸ்துவ காட்டி கொடுத்த ஒரு கருவியா தேவன் பயன்படுத்தி இருந்தாலும் அந்த கருவிக்கு ஆனா தேவன் வந்து ஒரு இருக்க குணத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா இது வந்து என்ன பண்ணணும்னா, சகோதர சகோதரிக்குள்ள ஒன்னா இருந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, எனக்கு கிறிஸ்து வந்து மன்னிச்சிருவாரா, தேவன் வந்து என்ன மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சகோதரன் கிட்ட போய் கேட்டிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த குற்ற உணர்வு, அதாவது துக்கம் தொண்டைக்கு அடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணா தனக்கு தானே தண்டனை கொடுத்ததுனால அந்த ஒரு வாய்ப்பையே இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்து போயிட்டாரு. சோ வசனம் வாசிக்கலாம். 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். சோ இங்க பாத்தீங்கன்னா 2 காரியம் தான். ஒண்ணு, சிலர் பாத்திரவான்களா அனுசரிக்கிறது உண்டு, அநேகர் அபாத்திரமா அனுசரிக்கிறது உண்டு. இதை வந்து தேவனே அனுமதிக்கிறாரு. அதுக்கு உதாரணம் தான் இப்ப நம்ம இந்த கேரக்டர்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ யோவான் வந்து யாருக்கு அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச். ஸோ சபை வாய்ப்புக்கு தான் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பை தேடி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இதுல உண்மையா அனுசரிக்கிறவங்களுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. இப்போ எல்லாம் ஒரு சகோதர சகோதரிகளும் நம்ம இப்போ எல்லாருமே இங்கே இருக்கோம். இந்த சகோதரர் கரெக்டாக இருக்காங்க ட்ரூத்தில், அந்த சகோதரர் கரெக்டாக இருக்காங்க இப்படின்னு சொல்லி நமக்குள்ள வேணா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கலாமே அவசரம். ஆனால் தேவன் வந்து இருதயத்தை பார்க்கறதுனால இருதயத்துல சுத்தம் உள்ளவர் தான் பாக்கியவான். அப்போ இருதயத்துல என்ன ஒரு கசப்பான எண்ணம் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா யார் எங்க போவாங்கன்றத தேவனுக்கும் அந்த ஒரு நபருக்கும் தான் தெரியும். மற்றவங்க பார்வைக்கு வேணா நம்ம எப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை ஒழுங்கா காமிச்சிக்கலாமே அவசரம். ஒழுங்கா போறோமான்றது போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பேதுரு. இவர் வந்து திரள் கூட்டத்துக்கு இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்துட்டு சிலர் வந்து கண்டினியூவா சர்ச்சுக்கு போக முடியாம, தேவ வசனத்தை கேட்க முடியாம, ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த பந்தி அனுசரி, அதுக்குமே தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்குறாரு. கொடுத்து இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட்டை பண்ணி அந்த ஒரு ஸ்தானத்துக்கு இது பண்ணி திருப்பியும் அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வர்றதுக்கு ஏன் அப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சத்தியம் கிடைச்சிச்சு இல்லைங்களா, அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு வாய்ப்பை இழந்ததுக்கு அப்புறம் தான், அதான் புரியுற மாதிரி சொல்லணும்னா எந்த ஒரு விஷயமும் அனுபவத்துல தான் கத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது தெரியாது இல்லைங்களா. இப்ப நம்ம இங்க உட்காந்து நிறைய சப்ஜெக்ட் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கேட்கும்போது தெரியாது. ஒருவேளை சபை வாய்ப்பு நமக்கு சப்போஸ் தப்பா நினைக்காதீங்க முடிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்றது, அதையாவது பிடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நமக்கு இன்னொரு அடையாளமா யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுரு.
ஸோ ஃபைனலாக யூதாஸ் இவர் எதுக்குமே சேர்த்துக்கிறதுனே தெரியல, அப்படிதானே? கூடவே இருந்தாங்க. யார் கூடவேன்னா கிறிஸ்து கூடவே இருந்து அந்த ஒரு வாய்ப்பை இழந்து திருப்பி அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி இருக்கலாம், பெற்றெடுத்துட்டு இருக்கலாம். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், உதாரணத்துக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஒரு மன்னிப்பு உண்டா, தேவன் கிட்ட வந்து நான் வந்து இந்த சபையில வந்து பேச முடியுமா, சகோதர சகோதரிகளா நான் வந்து சத்தியத்தை கேட்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலைமையில நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, இல்லை பிரதர் கிட்டயோ இல்லை சிஸ்டர்கிட்டயோ வந்து நான் வந்து கேட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு பிரதர் தேவன் வந்து இறக்க குணம் உள்ளவர், மன்னிப்பார் அப்படின்னு நீங்க எனக்கு ஒரு 2 வாரத்தை ஆறுதலா நீங்க சொல்லுவீங்களா? அந்த மாதிரி யூதாஸ் வந்து தன்னுடைய கூட இருந்த சகோதரர்கிட்ட வந்து ஒரு வாரம் கேட்டிருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சரி யாரோ தப்பு பண்ணிட்டான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா கிறிஸ்து கிட்ட? நீங்க ஏன்னா பேதுரு பாத்தீங்கன்னா இவர் காட்டிலும் பயங்கரமா சில காரியங்கள் பண்ணிட்டு அவருக்கே வந்து தேவன் வந்து மன்னிப்பு கொடுக்குறாங்க, கிறிஸ்துவுமே மன்னிச்சு ஏத்துக்கிறாரு. இங்க யூதாஸ் வந்து காட்டி கொடுத்துட்டு போய் தன்னை தானே மாற்றிக்கிட்டாரு. அப்போ இவர் குறிச்சு ஒரு வழி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ வந்து சொல்லிருக்க மாட்டியா? அப்போ நீ என்னதான் பெருசா நீ தப்பு பண்ணாலும் அதை சொல்ல தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு வேணும்னா இறக்கப்படும். அப்ப நீ ஒரு பாவம் பண்ணிட்டன்றது, பாவம்ன்றது நீயே முடிவு பண்ணீங்கன்னா எப்படி, பாவமா இல்லையான்றது தேவன்கிட்ட தானே சொல்லணும். ஸோ அப்போ அந்த ஒரு தருணத்துல இந்த 3 நபரும் நமக்கு வந்து முன்மாதிரியா இருக்காங்க. ஸோ இதுல நாம எந்த ஒரு கேட்டகரியில இருக்கோம் அப்படின்றது கூட நாம நிதானிச்சு தான் பார்க்கணும். அதுக்கு நிழலா ஒரு வசனம் இருக்கு, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ வசனம் புரிஞ்சுதுங்களா? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசி ஒரு காலத்துல தொடர்ந்து நம்ம அவருடைய சத்திய பாடத்தை கேட்டுட்டே தான் வரோம். இந்த நினைவு கூறுதல்ன்ற ஒரு பாடம் பாத்தீங்கன்னா எல்லா பாடமும் நீங்க கேட்டது தான். திருப்பி 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 நீங்க எத்தனை முறை தான் பிரதர் கேட்கறது அப்படின்னு கேட்டா கேட்டுதான் ஆகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்கிற நாம அதை அப்படியே ஃபாலோ பண்றோமான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. இப்ப நம்ம கேட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள என்ன வேணாலும் ஆகலாம். என்ன வேணாலும் ஆகலாம்னா நீங்க புரிஞ்சுக்காதீங்க. மைண்ட்ல இருக்கலாம், இல்லாம போகலாம். உலக காரியத்துக்குள்ள டக்குன்னு வெளியில போகும்போது என்ன பண்ணோம், நமக்கு சகோதர சகோதரிகள் உறவினர்கள் யாராச்சும் வந்து நம்மளுடைய மைண்டை டைவர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய போராட்டமே எதுல தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாம்சத்துல, சிந்தையில. இதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த முயற்சி மட்டும் நம்ம கைவிடாம இருந்தோமா இதுக்கான ஒரு பவர் பலன் எங்கிருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு கொடுக்கும். என் பிள்ளை வந்து அநேக காரியத்துல வந்து எனக்காக வரணும்னு நினைச்சு எந்திரிச்சு வரான், ஆனா விழுந்து விழுந்து போயிடுறான். சரி என்ன அவனே வருவான்னு நானும் பார்த்தேன், வர முடியல. சரி நானே கூட்டு போறேன்னு சொல்லி கையை பிடிச்சு கூட கூட்டு போலாம் இல்லைங்களா? ஆனா போறதுக்கு மனசு நமக்கு இருக்கா? அதுதானே கேள்வியே. ஸோ அப்ப இந்த 3 வகுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியிலலாம் யாரும் கிடையாது, இந்த சத்தியத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. இந்த 3 வகுப்பாருடைய மனநிலை என்ன, யாரை குறிச்சு இவங்க அப்படி இந்த ஒரு கேட்டகரியில இவங்க போயிடுவாங்களா, அந்த ஒரு கேட்டகரியில அவங்க போயிடுவாங்களா, இல்லை இந்த யூதாஸ் கேரக்டர்ல இவங்க போயிடுவாங்களா அப்படின்றது யாரை குறிச்சும் நம்மளை வந்து பார்க்க முடியாது. தம்மை தாமே நிதானித்து அறிந்து அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்கள தான் நிதானிச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் அந்த ஒரு பாத்திரத்துல போய் நம்ம வந்து பாத்திரவான்களா நம்ம கையை வச்சு அதை அனுசரிச்சு நாம வந்து அந்த ஒரு சபை வாய்ப்புக்கு போறோம், கிறிஸ்துவின் ஒரு சரீரமா நம்ம மாற போறோமா அப்படின்றத குறிச்சு கூட முடிவெடுக்கக்கூடியது யார் கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கையில தான் இருக்கு. ஸோ நமக்கு அநேக சத்தியங்கள்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சத்திய பாடம் நம்ம கேட்கிறோம் அப்படின்போது அந்த சத்தியத்துல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலை வந்தா தான் அந்த ஒரு பாடத்தை நம்ம கேரக்டரை காமிக்க முடியும். ஏன்னா அநேக சத்தியங்கள் நம்ம பேசக்கூடியவங்களா இருக்கும், கேட்கக்கூடியவங்களா இருக்கும். அது நம்ம கேட்டு பேசி அப்படியே விட்டுட்டு போயிட்டோமா அதனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ஏன்னா இவங்க எல்லாமே கேரக்டர், இவங்களை எல்லாமே தேவன் ஏன் அடையாளப்படுத்தி இங்க பேச வைக்கிறாரு, பார்க்க வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் இப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்து தன்னுடைய ஓட்டத்தை வந்து முடிச்சாங்க. நீங்க விழுந்துதான் வரணும் அப்படின்றத சொல்லிட்டாரு. விழுறதுக்கும் ஓடுறதுக்கும் ஓடாம இருக்கிறதுக்கும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு.
ஸோ இந்த ஒரு பாடம் புரிஞ்சுதுங்களா? ஸோ பொறுமையோட கேட்ட உங்கள் அனைவரையும் தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பார்.